அர்ஜுனோட ஊர் ரொம்ப சின்னது. ஆனா அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு, ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபில்ம் மேக்கர் ஆகணும்னு. ஒவ்வொரு நாளும் அவன் கதை எழுதுவான், ஒவ்வொரு இரவும் சீன்ஸை இமேஜின் பண்ணுவான். ஆனா ரியல் லைஃப்ல எதுவுமே நடக்கல. எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஒரு ஃபோன் கால் இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, ரெக்கக்னிஷன் இல்ல. நாட்கள் மாதமா மாறிச்சு, மாசம் வருஷமா மாறிச்சு. அவனை சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க, அவன் ஒரு ஃபெயிலியர்னு. அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவன் லைஃப்ல இருந்து போயிட்டாங்க. ஆனா அர்ஜுனோட நம்பிக்கை அவனை விட்டு போகல. ஒரு நாள் ரொம்ப டயர்டாவும் புரோக்கனாவும் அவன் ரூம்ல அவன் தனியா உட்கார்ந்திருந்தான். அவனை பார்த்து அவனே கேட்டுக்கிட்டான், இதுக்கு மேலேயும் என்னால முடியுமா? சுத்தியிலும் அமைதி. அப்ப அவனுக்குள்ள ஒரு தாட் வந்தது, எஸ், ஈவன் மிராக்கிள்ஸ் டேக் எ லிட்டில் டைம். அந்த ராத்திரி அவன் மனசுக்குள்ள சின்ன மாற்றம். அவன் சக்சஸை சேஸ் பண்றதுக்கு பதிலா அவன் தன்னையே இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சான். அவன் கதைகளை மறுபடியும் எழுத ஸ்டார்ட் பண்ணான், ஆக்டிங் பிராக்டிஸ் பண்ணான், சினிமாவை ஆழமா ஸ்டடி பண்ணான். ஒரு வருஷத்துக்கு பிறகு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. பெரிய படம் இல்ல, பெரிய ரோல் இல்ல, ஜஸ்ட் அசிஸ்ட் பண்ண ஒரு சான்ஸ். அதை கிட்டத்தட்ட எல்லாரும் இக்னோர் பண்ணாங்க. ஆனா அர்ஜுன் சிரிச்சான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஒரு சின்ன ஆரம்பம் கூட பெரிய வாழ்க்கைக்கு வழிவகுக்கும்னு. காலம் மாற ஆரம்பிச்சது. ஒரு நாள் அர்ஜுன் ஒரு ஃபில்ம் செட்ல நின்னு இருந்தான். அசிஸ்டண்டா இல்ல, டைரக்டரா. அவன் கனவு இப்போ ரியல். அவன் வானத்தை பார்த்து மெதுவா சொன்னான், மிராக்கிள்ஸ் லேட்டா வராது, நாம ரெடியா இருக்கும்போது தான் வரும்.